அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின். ஆனால் குடும்ப தலைவியோ பெண்ணோ என்ன செய்வாள்? அவளுக்கு ஒரு நாள் 35,000 வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த 35,000 வார்த்தைகளிலே 28,000 வார்த்தைகள் வீட்டிலே பேசுவதற்கென்று அவள் வைத்திருக்கிறாள். 7,000 சொற்கள் மட்டும் வீட்டுக்கு வெளியிலே பேசுகிறாள். அப்படியானால் கணவனுக்கு 5,000 சொற்கள், மனைவிக்கு 28,000 சொற்கள். இதிலே பிரச்சனையை பார்க்கிறீர்கள் அல்லவா? எவ்வளவோ பேச விரும்புகிறாள் மனைவி. குடும்ப பிரச்சனைகளை, பிள்ளைகளை பற்றிய பாரத்தை பேச விரும்புகிறாள். ஆனால் கணவனுக்கோ நேரமில்லை, பேசுவதற்கு மனமில்லை. இப்படி அவர்களுடைய உரையாடல் பிரச்சனையாக மாறிவிடுகிறது. இருவருக்கும் நடுவிலே தடுப்புச் சுவர் ஏற்பட்டு விடுகிறது, தொடர்பு அருந்து விடுகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் மனைவியோடு, உன் கணவரோடு பேசுவதற்கு சமயம் எடுக்க வேண்டும். மனம் விட்டு உள்ளம் திறந்து பேச வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்வுக்கான திட்டங்களையும் ஒழுங்குகளையும் தம்முடைய வசனத்திலே நம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த வசனத்தின்படி அதன் நீதிகளை ஏற்று நாம் குடும்ப வாழ்வு நடத்துவோமானால் திருப்தியான, மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான குடும்ப வாழ்வை அனுபவிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நீதிகளுக்கும் வசனத்திற்கும் கட்டுப்படாதபடி உலக வழக்கப்படி அல்லது உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு ஏற்ப நம்முடைய குடும்ப வாழ்வை நடத்துவோமானால் அதன் விளைவு இறுதியிலே திருப்தியற்ற நிலை, துக்கமான நிலை, பலவிதமான உறவு பிரச்சனைகள் இவைதாம். ஆகினாலே அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கூறுகிற சத்தியங்களை கற்றுக்கொள்வோம், அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். குடும்ப வாழ்வுக்கான சத்தியங்களை 127வது 128வது சங்கீதங்களிலிருந்து கற்று வருகிறோம். இதிலே தெய்வ திட்டம் முக்கியமானது. கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சில பொறுப்புகளை வைத்திருக்கிறார். அவர்களுடைய அந்தந்த பகுதியிலே, அவர்களுடைய நிலையிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு விளக்கி காட்டுகிறார். இதை கற்று வருகிறோம். 127வது சங்கீதத்திலே கட்டுகிறவர்கள், கடினமான உழைப்பிலே ஈடுபட்டு தங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்கள் கணவனும் மனைவியும் என்று பார்த்தோம். கடின உழைப்பு மட்டுமல்ல, கூட்டாக அவர்கள் உழைக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். கடின உழைப்பு, கூட்டு உழைப்பு, இது ரெண்டையும் ஏற்கனவே கவனித்தோம். இனி அடுத்தபடியாக கணவனின் பொறுப்பு என்ன என்று இந்த சங்கீதங்களிலே ஆண்டவர் திட்டமாய் விளக்கி தருகிறார். 128வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கூறுகிறார். இந்த வசனங்கள் யாருக்கு கூறப்பட்டவை? கணவருக்கு கூறப்பட்டவை. ஏன் 3வது வசனத்திலே உன் மனைவி என்று கூறுகிறார், உன் பிள்ளைகள் என்று கூறுகிறார். அப்படியானால் இந்த 2 வசனங்களும் கணவருக்கு கூறப்பட்டவை. கணவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய கைகளின் பிரயாசத்தை அவர் சாப்பிடுவார், அவருக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கூறும்பொழுது அதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ளலாம்? குடும்பத்திற்காக உழைக்கிறவர், குடும்பத்தை பராமரிக்கிறவர், குடும்பத்தின் உடலுக்கான தேவைகளை மற்றும் பண தேவைகளை சந்திக்கிற பொறுப்பு கணவருக்கு உரியது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. குடும்ப பொறுப்புள்ளவர் கணவர். இது வேதத்தில் நமக்கு தெளிவாய் கூறப்படும் சத்தியமாகும். ஏன்? எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து பார்ப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்தில் தெளிவாக பவுல் கூறுகிறார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் என்று கூறுகிறார். தலைமை பதவி கணவருக்குரியது, பொறுப்பு அவருக்குரியது. இது வேதம் கற்றுத்தரும் பாடமாகும். கணவர் பொறுப்பை உதாசீனம் செய்யக்கூடாது, அதிலிருந்து பதவி விலகிக் கொள்ளக்கூடாது. அநேக கணவன்மார் இப்படி தங்களுடைய குடும்ப பொறுப்பை உணராதபடி வாலிப நாட்களில் பொறுப்பற்றவர்களாய்
தங்கள் இஷ்டம் போல் எங்கெங்கெல்லாம் தெரிந்தார்களோ அங்கெல்லாம் தெரிந்து கொண்டு சுயேட்சையாய் வாழ விரும்பும்பொழுது அந்த குடும்பம் பாழ்படுகிறது. என்றைக்கு நீ திருமண வாழ்விலே நுழைகிறாயோ அன்றைக்கே உன் வழிகளை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசித்து நடக்கும் தனி ஆவிக்குரிய வாழ்க்கை தேவை. அது மட்டுமல்ல, குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நான் திருமணமானவன், பொறுப்புள்ளவன் என்பதை நினைப்பூட்டிக் கொண்டு அதற்கேற்றபடி நடக்க வேண்டும். மற்ற உறவுகளையும் பணிகளையும் மற்ற ஈடுபாடுகளையும் அதற்கேற்றவாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். திருமணம் ஆகுவதற்கு முன்பு நடந்தது போலவே இப்பொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது. அநேக ஆண் மக்கள் இப்படி செய்வதனாலே, பொறுப்பற்றபடி நடப்பதனாலே அவர்களுடைய பிள்ளைகளும் வழிவிலகி போய்விடுகிறார்கள். குடும்பம் பாழ்படுகிறது. எந்த குடும்பத்திலே தகப்பன் தன் பொறுப்பை உணரவில்லையோ, எல்லா தீர்மானங்களுக்கும் தான் பொறுப்பாளி என்பதை உணர்ந்து பொறுப்புணர்வோடு தீர்மானம் செய்ய தவறுகிறாரோ அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் வழிவிலகி போவதை நாம் பார்க்கிறோம். கணவர் பொறுப்பை உதாசீனம் செய்யக்கூடாது. இன்னும் குடும்பத்தை பராமரிக்கும் பொறுப்பு கணவருக்குரியது. சில கணவன்மார் எந்த வேலையிலும் நிலையா இல்லாதபடி, எந்த வேலையும் சரியானபடி செய்யாதபடி, அந்த தொழிலை செய்கிறேன், இந்த வியாபாரத்தை செய்கிறேன் என்று பணத்தை விரயமாக்கிக் கொண்டு குடும்பத்தை பராமரிக்கும் பொறுப்பிலே உதாசீனமாய் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வீடுகளிலே பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரச்சனையும் உண்டு. பிள்ளைகள் சரியாக வாழ முடியாதபடி தவிக்கிறார்கள். அநேக குடும்பங்களிலே இவ்விதமான நிலை ஏற்படும் பொழுது மனைவியின் பொறுப்புணர்வினாலும் கரிசனையினாலும் பிள்ளைகள் காக்கப்படுகிறார்கள். ஆனால் கணவன்மார் இப்படி நடப்பது வேதத்திற்கு ஏற்றபடி சரியல்ல. அவர்கள் குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி வெளியிலே வேலை செய்து சம்பாதித்தாலும் குடும்பத்தை பராமரிக்கும் பொறுப்பு கணவருக்குரியது. என் மனைவி வேலை செய்கிறாள், ஆகினாலே அந்த சம்பளத்திலே நாங்கள் 2 பேரும் வாழ்ந்து விடுவோம் என்று பொறுப்பற்ற விதத்திலே நடக்கும் கணவர் தம்முடைய பொறுப்பில் இருந்து அவர் தவறுகிறார் என்பது வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவது, குடும்பத்தை பராமரிப்பது கணவருடைய கடமையாகும். குடும்பத்தை பாதுகாப்பதும் அவருடைய கடமையாகும். குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும் காரியங்கள் எதுவும் குடும்பத்திற்குள்ளே நுழையாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது கணவருடைய பொறுப்பு. பிள்ளைகளை கடவுளுக்கேற்ற வழியிலே வளர்க்க வேண்டும் என்கிற பாரமும் கணவருக்குரிய பாரமாகும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் கூறுகிறார், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று கூறுகிறார். கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் பிள்ளைகளை வளர்ப்பது பிதாக்களின் பொறுப்பு என்று இதிலிருந்து தெளிவாகிறது. இப்படி கணவர் குடும்ப பொறுப்பு உள்ளவர். மனைவியை அவர் சரியானபடி நடத்த வேண்டும். தம்முடைய மனைவியின் ஆன்மீக வாழ்வை குறித்தும் அக்கறை உள்ளவராயிருக்க வேண்டும். கணவர் மனைவியை பாராட்டி உற்சாகப்படுத்தி வழிநடத்துவது அவருடைய பொறுப்பாகும். சில கணவன்மார் தங்களுடைய மனைவிமார் எவ்வளவுதான் செய்தாலும், எவ்வளவு கடினப்பட்டு உழைத்தாலும் ஒரு வார்த்தை நன்றியாக கூறுவது கிடையாது, பாராட்டுவதும் கிடையாது. மற்ற பெண்களை மனைவிமாருக்கு எதிராக வைத்து பாராட்டுவார்கள். இது எவ்வளவு தவறான காரியம் இல்லையா? மற்ற பெண்களை பாராட்ட கூடாது என்று நான் கூறவில்லை. உன் மனைவிக்கு முன்னாலேயே மற்ற பெண்களை பாராட்டி பேசிவிட்டு அவளை பற்றி ஒரு வார்த்தையும் கூறாதபடி, உற்சாகப்படுத்தாதபடி இருப்பாயானால் எவ்வளவு தவறு செய்கிறாய். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பாராட்டாக சொன்ன வார்த்தைகள், தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளவும் அந்த வழியிலே நடக்கவும் ஆபிரகாம் அவர்களுக்கு பொறுப்பாயிருப்பார். இதை குறித்து கர்த்தர் பாராட்டி கூறுகிறார். ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பு பொறியியல் வல்லுனர் ஒருவர் அந்த கட்டிடத்திற்கான அமைப்பை படமாக வரைந்து தருகிறார். அந்த படத்தில் காட்டப்பட்ட திட்டத்திற்கு ஏற்றபடி அந்த கட்டிடத்தை கட்டுகிறார்கள். இப்படித்தான் நம்முடைய ஆண்டவரும் குடும்ப வாழ்வுக்கான திட்டத்தை நம் கையிலே தந்திருக்கிறார். அவருடைய திருவசனத்திலே இந்த திட்டத்தை பார்க்கிறோம். கணவனின் பொறுப்பு, மனைவியின் பொறுப்பு, பெற்றோர்களின் பொறுப்பு, பிள்ளைகளின் பொறுப்பு. அவர்கள்
இருக்க வேண்டிய இடம், அவர்களுடைய பங்கு என்று தெளிவாக கூறுகிறார். இதை 127வது சங்கீதத்திலும் 128வது சங்கீதத்திலும் நாம் காணலாம். கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைக்கிறவர்கள், வீட்டை கட்டுகிறவர்கள். கடின உழைப்பும் கூட்டு உழைப்பும் தேவை என்று பார்த்தோம். கணவர் பொறுப்புள்ளவர், குடும்பத்தை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அவருடைய பொறுப்பு, குடும்பத்திற்கு தலைவர் அவர் என்றும் பார்த்தோம். இனி மனைவியை பற்றி இந்த வசனங்களில் என்ன கூறியிருக்கிறது? 128வது சங்கீதம் 3வது வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று எழுதியிருக்கிறது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருப்பாள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இதை சரியான மொழிபெயர்ப்பிலே நாம் கவனிக்க வேண்டுமானால் ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே உன் மனைவி உன் வீட்டுக்குள் இருப்பாள் என்று நாம் அதை மொழிபெயர்க்கலாம். அதாவது வீட்டிலே தங்கி வீட்டை காத்துக்கொள்ள வேண்டியது மனைவியின் பொறுப்பு என்று தெளிவாகிறது. வீட்டுக்கு ராணியாக, குடும்பத்திற்கு தலைவியாக இருக்கிறவள் அவள். உண்மைதான், தலைமை பொறுப்பு கணவருக்குரியது. ஆனால் குடும்ப தலைவியாக, ராணியாக அவளுக்கும் குடும்ப பொறுப்புகள் உண்டு. ஆகினாலே மனைவி வீட்டுக்கு வெளியிலே வேலை செய்யக்கூடாது, தானாக சம்பாதிக்க கூடாது என்று நாம் கூற முடியாது. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே அருமையான ஒரு குடும்ப பெண்ணை பற்றி கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. அங்கு நாம் பார்க்கும் அந்த குடும்ப பெண் வெளியிலே சம்பாதிக்கிறவள், தன்னுடைய குடும்பத்திற்காக அநேக காரியங்களை செய்து பொருளாதார நிலையை முன்னேற்றுகிறவள். அதே சமயத்திலே குடும்ப பொறுப்பையும் அவள் கவனித்து வந்தாள் என்று பார்க்கிறோம். அவ்விதமாகவே வீட்டுக்கு வெளியிலே வேலை செய்தாலும் குடும்பத்தின் பொருளாதார நிலையின் நிமித்தமாக மனைவி வெளியிலே சம்பாதிக்க நேரிட்டாலும் குடும்ப பொறுப்பை அவள் உதாசீனம் செய்யக்கூடாது. நான் களைத்து போய் வருகிறேன், ஆகினாலே வீட்டிலே எதையுமே கவனிக்க எனக்கு நேரமில்லை, பிள்ளைகளை கவனிக்கவோ என் கணவரை கவனிக்கவோ எனக்கு நேரமில்லை என்று மனைவி கூறினால் பொறுப்பற்றவள், திருமறை காட்டும் வழியிலிருந்து விலகினவள் என்பது தெளிவாகிறது. அப்படிப்பட்ட குடும்பத்திலே சமாதான குறைவு ஏற்படும், பிள்ளைகள் வழிவிலகி போக நேரிடும். மனைவி தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணவரை பார்த்து, நானும் வெளியிலே வேலை செய்கிறேன், நீரும் வேலை செய்கிறீர், ஆகினாலே வீட்டிலே நான் வேலை செய்ய முடியாது, வேலைக்கு ஆட்களை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறுவாளானால் அது தவறான ஒரு மனப்பான்மை ஆகும். வீட்டிலே வேலைக்கு ஆட்களை வைத்துக் கொள்ளலாம், வீட்டுக்கு வெளியிலே மனைவி வேலை செய்து சம்பாதிக்கலாம். ஆனால் தனக்கு வீட்டிலே உள்ள பொறுப்பை அவள் ஒதுக்கிவிட முடியாது, உதாசீனம் செய்யக்கூடாது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருப்பாள், உன் வீட்டுக்குள்ளே உள்ளறையிலே இருக்கிறவள் என்று பொருள்படும்படியாக இந்த வசனம் கூறுகிறது. அதே சமயத்திலே கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்றும் எழுதியிருக்கிறது. பயனுள்ள வாழ்வு அவளுடைய வாழ்வு. குடும்பத்திலே வீட்டிலே பயனுள்ளவளாய் இருப்பாள். வெளியிலே என்னவெல்லாமோ சாதித்துவிட்டு, சமுதாய நலனுக்காக பாடுபட்டு விட்டு, சபையிலே அதையும் இதையும் செய்கிறேன் என்று தன் நேரத்தை செலவழித்து விட்டு தன் சொந்த குடும்பத்திற்கு பயனற்றவளாய் இருப்பாளானால் என்ன பிரயோஜனம்? தன் சொந்த குடும்பத்திலே அவள் பயனுள்ளவளாய் இருப்பாள், கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள் என்று வேதம் கூறுகிறது. மனைவிக்கு பொறுப்பு உண்டு. நீதிமொழிகள் 31வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். அங்கே இந்த குடும்ப பெண்ணை பற்றி அருமையான சத்தியங்களை தேவன் நமக்கு தருகிறார். குணசாலியான மனைவி, தெய்வ பயமுள்ள மனைவி என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31:10, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இப்படி தன் குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து குடும்பத்திற்கு பயனுள்ளவளாக இருக்கும் மனைவி, அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று திருவசனம் கூறுகிறது. முதலாவது இந்த மனைவியை பற்றி, குடும்ப பெண்ணை பற்றி இந்த பகுதியில என்ன கூறியிருக்கிறது? நீதிமொழிகள் 31:10 முதல் 31 வரை இந்த மனைவியை பற்றி எழுதியிருக்கும் வசனங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, தன் கணவனை அவள் கட்டி எழுப்புகிறாள், அவருக்கு பக்க பலமாய் இருக்கிறாள். 11வது வசனம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் இருக்கிறபடினாலே இந்த மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பதனாலே புருஷனுடைய இருதயம் அவளை முழுவதும் நம்புகிறது. அவனுக்கு பக்கபலமாய் அவள் இருக்கிறாள், புருஷனுடைய சம்பத்து குறையாது என்று எழுதியிருக்கிறது. 12வது வசனம்,
அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். தங்கள் கணவனின் தொழிலையும் வியாபாரத்தையும் வாழ்க்கையும் பாழ்படுத்தும் மனைவிமார் எத்தனை பேர் உண்டு. அப்படிப்பட்ட மனைவியைப் போல இவள் இல்லை. இவள் கணவருக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். என் அருமையான சகோதரியே, உன்னுடைய நடவடிக்கைகளினாலே உன்னுடைய சொற்களினாலே உன் கணவரின் வேலையும் சாட்சியும் ஊழியமும் பாதிக்கப்படுகிறதா? எவ்வளவு பரிதாபமான நிலை அல்லவா! பொறுப்புள்ள மனைவி, திருமறைக்கேற்றபடி நடக்கும் மனைவி தன் கணவருக்கு நன்மையை செய்கிறவள், தீமையே அல்ல. இன்னும் 23வது வசனத்தில் அவளை பற்றி என்ன கூறியிருக்கிறது? அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். அவளுடைய ஊழியத்தினாலே அவளுடைய பக்க பலத்தினாலே கணவர் கனமுள்ளவராகிறார். தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருப்பார், பெயர் பெற்றவராயிருப்பார். இப்படி மனைவியின் ஒப்பு கொடுத்தலினாலே, மனைவியின் தெய்வ பயத்தினாலே, ஊழியத்தினாலே கணவர் முன்னேறுகிறார். வாழ்க்கையிலே அவருக்கு கனமும் நற்பெயரும் கிடைக்கிறது என்று இதிலிருந்து தெளிவாகிறது. கணவனை கட்டி எழுப்பி அவருக்கு பக்கபலமாயிருந்து உதவி செய்கிறது மனைவியின் ஒரு பொறுப்பு. திருமண உறவினாலே ஒரு கணவரின் ஆவிக்குரிய வாழ்க்கை பலம் பெற்றிருக்கிறதா? அவருடைய சாட்சியும் ஊழியமும் வேலையும் வேலை திறமையும் வளர்ந்திருக்கின்றனவா? அப்படியானால் அந்த மனைவி அதற்கு காரணமாயிருக்கிறாளா? இப்படிப்பட்ட மனைவியை பற்றி வேதம் கூறுகிறது. வெளியிலே வேலை செய்தாலும் சரி, குடும்பத்திலே பொறுப்பு உண்டு, கணவருக்கான பொறுப்பு உண்டு. இரண்டாவதாக, சோம்பலாயிராமல் உற்சாகமாய் சுறுசுறுப்பாக குடும்பத்தின் நலனுக்காக, முன்னேற்றத்திற்காக, குடும்பத்தின் வருமானத்திற்காக இந்த குணசாலியான மனைவி உழைக்கிறாள். கணவனின் வருமானத்தை கரைப்பதற்கல்ல, கரைகட்டி காப்பதற்கு முயலுகிறாள். அவளும் வேலை செய்து சம்பாதிக்கிறாள். தனக்கு தனி வங்கி கணக்கு வைத்துக் கொள்வதற்காகவல்ல, குடும்பத்தை கட்டுவதற்காக அவள் சம்பாதிக்கிறாள். உங்கள் கைகளிலே வேதாகமத்தை எடுத்து நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்திலே 10வது வசனம் முதல் 31வது வசனம் வரை உள்ள பகுதியை கவனிப்போம். இந்த பகுதியிலே தெய்வ பயமுள்ள மனைவி, குணசாலியான மனைவி, அவளை பற்றி எழுதியிருக்கிறது. 128வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று பார்த்தோம் அல்லவா? கடவுளின் திட்டப்படி மனைவி வீட்டிலே பயனுள்ளவளாய் இருக்க வேண்டும். தன் சொந்த வீட்டிலே கனிதரும் திராட்சை கொடியாய் இருக்க வேண்டும். சமுதாயத்திலே, சபையிலே என்ன பொறுப்புகளை அவள் ஏற்றிருந்தாலும், எவ்வளவு வேலை செய்தாலும், ஊழியம் செய்தாலும் அல்லது சம்பாதித்தாலும், வெளியிலே போய் வேலை செய்து உழைத்து சம்பாதித்தாலும் குடும்ப பொறுப்பை விட்டுவிடக்கூடாது என்று பார்த்தோம். இப்படி குடும்ப பெண்ணாய் குணசாலியாய் இருக்கிற மனைவி தன்னுடைய கணவருக்கு பக்கபலமாய் இருக்கிறாள். அவரை கட்டி எழுப்புகிறாள். அவருடைய முயற்சியின் மூலமாக அவருடைய வேலை, அவருடைய வேலை திறமை, சாட்சி, ஊழியம் எல்லாம் வளருகிறது என்று பார்த்தோம். அவளுடைய முயற்சியினாலே இவையெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன என்று பார்த்தோம். இனி அவள் சோம்பலாயிராமல் சுறுசுறுப்பாக தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவும் குடும்பத்தின் வருமானத்தை வளர்ப்பதற்காகவும் உழைக்கிறாள் என்று பார்த்தோம். கணவனின் வருமானத்தை கரைப்பதற்கல்ல மனைவி, கரைகட்டி காப்பதற்கு அவள் இருக்க வேண்டும். அநேக குடும்பங்களிலே பண விஷயமாக, பொருளாதாரத்தின் நிமித்தமாக சச்சரவுகள் ஏற்படுவது உண்டு. தான் சம்பாதித்து போடுவதை தன் மனைவி அழித்து விடுகிறாள், செலவழித்து விடுகிறாள் என்று கணவன்மாருக்கு குறைபாடு உண்டு. மனைவிமாருக்கு என்ன, என் கையிலே பணத்தை கொடுக்கவே மாட்டேன் என்கிறார். தம் கையில வைத்துக்கொண்டு விருப்பப்படி செலவழிக்கிறார். எனக்கு செலவழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் குறைபடுகிறார்கள். இதை தவிர்ப்பதற்காக கணவரும் மனைவியும் ஒன்றாய் சேர்ந்து பொருளாதார காரியங்களை கவனிக்க வேண்டும். ஒரு மனப்பட்டு தீர்மானம் செய்து அபிதமாய் அவர்கள் பொருளாதார வாழ்வை நடத்த வேண்டும். எனக்கு அறிந்த ஒரு தம்பதி, கணவர் ஊழியத்தில் இருக்கிறவர், ஆண்டவருக்காக அதிகமாக ஆர்வத்தோடு உழைக்கிறவர், மனைவியும் அவிதமாகவே ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அவருடைய ஊழியத்தில் கணவனோடு ஈடுபடுகிறவர்கள். கணவருக்கு அதிக வருமானம் கிடையாது. கிடைக்கிற சொற்ப சம்பளத்தை, ஊதியத்தை அவர் கொண்டு வந்து 2 பேருமாக சேர்ந்து மாதத்தின் ஆரம்பத்தில் ஜெபிப்பார்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து அவர் கையிலே அதை அர்ப்பணம் செய்வார்கள். பிறகு அதிலிருந்து தசமபாகத்தை எடுத்து பிரித்து வைத்து விடுவார்கள். இன்னும் ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக கொடுக்க வேண்டியதையெல்லாம் பிரித்து எடுத்து வைத்து விடுவார்கள்.
மீதி எவ்வளவு சொற்பமானாலும் அதை திட்டமிட்டு செலவு செய்வார்கள். ஒரு மாதத்திலே யாருக்கு துணி வாங்க வேண்டும், எந்த பொருட்கள் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சேர்ந்து தீர்மானிப்பார்கள். இன்னும் உணவுக்காக, மற்ற வீட்டு காரியங்களுக்காக எவ்வளவு எப்படி செலவழிப்பது என்றும் சேர்ந்து தீர்மானம் செய்வார்கள். அவர்கள் அந்த சொற்ப வருமானத்திலே அற்புதமான விதத்திலே குடும்பம் நடத்தும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். கடன் தொல்லையே இல்லாதபடி ஆண்டவர் அவர்களை காத்துக்கொண்டார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்ப வருமானத்திலே ஆண்டவரை கனம் பண்ணுகிறாயா? குடும்ப வருமானத்தை காத்துக்கொள்ள மனைவிக்கும் பொறுப்பு உண்டு. கணவர் சம்பாதிக்கிறார், நான் செலவழிக்கிறேன் என்று வரம்பில்லாதபடி செலவழித்து விடக்கூடாது. உன் கணவனின் வருமானத்தை கரைப்பதற்கு அல்ல, கரைகட்டி காப்பதற்கு உனக்கு அழைப்பு உண்டு. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே கூறப்படும் இந்த பெண் சுறுசுறுப்பானவள். அவளாக வேலை செய்து குடும்ப வருமானத்தை வளர்க்கிறவள். 13வது வசனத்திலே அவருடைய கைகளை பற்றி கூறியிருப்பதை பார்க்கிறோம். தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். 16வது வசனம், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். 17வது வசனம், தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். 19வது வசனம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். 31வது வசனம், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். இப்படி அவளுடைய கைகள் விசேஷமானவை. வேலை செய்கிற கைகள், உதவி செய்கிற கைகள், கணவருக்கு பக்கபலமாயிருக்கும் கைகள். என் அருமையான சகோதரியே, உன்னுடைய கைகள் உன் கணவரை கட்டி எழுப்பும் கைகளாய் இருக்கின்றனவா? உதவும் கைகள் அவளுடைய கைகள். 15வது வசனம், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். தன் வீட்டாருக்கு உதவி செய்கிறாள், தன் வேலைக்காரிகளுக்கு உதவி செய்கிறாள். 20வது வசனம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். உதவியற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு அவளுடைய கரங்கள் உதவி கொடுக்கின்றன. அது மட்டுமல்ல, அவளுடைய கரங்கள் உருவாக்கும் கைகள், உண்டு பண்ணும் கைகள். 13வது வசனம், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். 19வது வசனம், தன் வியாபாரம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். ராட்டினத்திலே அவள் உருவாக்குகிறாள், ஆட்டு மயிரையும் சணலையும் வைத்து உருவாக்குகிறாள். 22வது வசனம், ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. 24வது வசனம், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். இப்படி அவளுடைய கரத்தினாலே பொருட்களை உருவாக்கி வருமானத்தை வளர்க்கிறாள். வியாபாரம் செய்கிறாள், சம்பாதிக்கிறாள் என்று 16வது 18வது வசனங்களிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அந்த பெண்ணின் முயற்சியினாலே குடும்பத்தின் வருமானம் வளருகிறது. குடும்பத்திற்கு நல்ல திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றன. இன்னும் அவளுடைய வாயை பற்றி இந்த பகுதியில் என்ன கூறியிருக்கிறது? 26வது வசனம், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவளுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு போதனையை கொடுக்கக்கூடியவையாயும் ஞானம் உள்ளவையாயும் இருக்கின்றன. வீண் பேச்சுக்கு அவள் தன்னை விலக்கி காத்துக் கொள்ளுகிறாள். அநேக குடும்ப பெண்கள் வீணான பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து தங்கள் குடும்பத்தின் சமாதானத்தையும் மற்ற குடும்பங்களின் சமாதானத்தையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்கள் கணவன்மாரின் குடும்பத்தாரோடு கூட அனாவசியமான பகை ஏற்பட்டு விடுகிறது. என் அருமையான சகோதரியே, இவ்விதமான நிலையிலிருந்து ஆண்டவர் உன்னை காத்துக் கொள்வாராக. ஒரு பெரிய அழைப்பு உனக்கு உண்டு. உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியாய் இருக்கும்படியான அழைப்பு. அந்த பொறுப்பையும் அழைப்பையும் ஏற்றுக்கொள்ளுவாயா? இன்னும் இந்த பெண்ணை பற்றி கூறியிருக்கும் இன்னொரு வசனம், 30வது வசனம், சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் வெளி அழகையும் வெளி பகட்டையும் நம்பி இருக்கிறவள் அல்ல, உள்ளத்தின் அழகை விரும்புகிறவள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நடக்கிறவள். ஆகினாலே அவலட்சணமாக அலங்கோலமாக காணப்படுவாள், அல்லது தன்னுடைய சொந்த ஆடையை குறித்து தன்னுடைய சொந்த அலங்காரத்தை குறித்து கவலையற்றவளாய் இருப்பாள் என்று வேதம் போதிக்கவில்லை. அவலட்சணமாய் இருப்பதில் எந்த விதமான பரிசுத்தமும் இல்லை, அலங்கோலமாய் காணப்படுவதில் எந்த மேன்மையும் இல்லை. 22வது வசனத்திலே மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு என்று கூறியிருக்கிறது. இதனால் என்ன அறிந்து கொள்கிறோம்? அவள் நன்றாய் உடுத்துவாள், தன்னை அலங்கரித்துக் கொள்வாள். அதே சமயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும்
கணவரை கட்டி எழுப்பும் சுறுசுறுப்பும் அன்பும் அவளிடத்தில் உண்டு என்று பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பொருளிலே ஆண்டவர் கூறும் சத்தியங்களை கவனிப்போம். 127வது சங்கீதத்திலும் 128வது சங்கீதத்திலும் தெய்வ திட்டத்தை பற்றி படித்து வருகிறோம். தெய்வ திட்டத்தின்படி, ஒழுங்கின்படி கணவனுடைய இடம் என்ன, மனைவியின் இடம் என்ன, அவர்களுடைய பொறுப்பு என்ன, பங்கு என்ன என்று இதுவரைக்கும் பார்த்தோம். பிள்ளைகளை பற்றியும் இங்கு கூறியிருக்கிறது. இதை பின்னாலே விவரமாய் கவனிப்போம். ஆனால் சில வார்த்தைகளை மட்டும் கூற விரும்புகிறேன். 127வது சங்கீதம் 4வது வசனத்திலே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்றும் கூறியிருக்கிறது. 5வது வசனத்திலே பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது. 4வது வசனத்திலே பிள்ளைகளை பற்றிய மட்டில் பெற்றோரின் பொறுப்பும் மனப்பான்மையும் என்னவென்று பார்க்கிறோம். தங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் கர்ப்பத்தின் கனி என்றும் பெற்றோர் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தங்களுக்கு உள்ள பொறுப்பை 5வது வசனத்திலே காணலாம். பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு அவர்கள் ஒப்பாயிருக்கிறார்கள். தங்கள் பெற்றோரின் சாட்சி, செல்வாக்கு தங்கள் மூலமாக வளர வேண்டும் என்பது அவர்கள் பாரமாய் இருக்க வேண்டும். 128வது சங்கீதம் 3வது வசனத்திலே உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று அந்த வசனத்தின் இறுதியிலே பார்க்கிறோம். இதுவும் பெற்றோருக்கு பிள்ளைகளை பொறுத்த மட்டில் என்ன உரிமை இருக்கிறது, என்ன பொறுப்பு இருக்கிறது என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி அவரவர் தங்கள் இடத்திலே தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றினால் குடும்ப வாழ்விலே அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். இனி இந்த பகுதியிலே தெய்வ பயத்தை பற்றி கூறியிருப்பதை பார்க்கிறோம். தெய்வ திட்டத்தை பார்த்தோம். இப்பொழுது தெய்வ பயத்தை பற்றி சங்கீதக்காரர் எழுதுகிறார். 128வது சங்கீதம் 1 வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. தெய்வ பயம் குடும்பத்தை ஆட்கொள்ள வேண்டும். கணவர் தெய்வ பயமுள்ளவராய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே ஆபிரகாமை பற்றி சொல்லப்படும் வார்த்தைகளை கவனிப்போம். ஆண்டவரே கூறின வார்த்தைகள். ஆபிரகாம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படி அழைக்கப்பட்டவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நிமித்தமாக உன் மூலமாக பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் கூறினார் அல்லவா? இப்படி ஆசீர்வாதத்தின் கருவியாக அநேக மக்கள் கூட்டங்களை, ஜாதியாரை ஆசீர்வதிக்கும்படியாக தாம் தெரிந்து கொண்ட இந்த ஆபிரகாமை பற்றி தேவன் என்ன கூறுகிறார்? மற்றவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் தம் சொந்த குடும்பத்தை அவர் சரியானபடி நடத்த வேண்டும். ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பற்றி கர்த்தர் எவ்வளவு நிச்சயமுள்ளவராயிருக்கிறார் அல்லவா? நிச்சயமாய் ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை தெய்வ பயத்திலே கர்த்தருடைய வழியை காத்து நடப்பதிலே நடத்துவார் என்று உறுதியாய் தேவன் கூறுகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து உன் ஆண்டவர் இவ்வளவு நிச்சயமுள்ளவராய் இருக்கிறாரா? உன் குடும்ப வாழ்விலே நீ அவரை கனம் பண்ணுவாய் என்று அவர் உறுதியாய் இருக்கிறாரா? எவ்வளவு பெரிய ஒரு அறைகூவல் அல்லவா? ஆண்டவரே, நீர் என்னை நம்பும், என் மூச்சு இருக்கும் வரைக்கும் என் முழு பலத்தோடும் என் குடும்ப வாழ்விலே உம்மை கனம் பண்ணுவேன். தெய்வ பயம் என் குடும்பத்தை ஆட்கொள்ளட்டும், என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் கணவரையும் தெய்வ பயம் ஆட்கொள்ளட்டும் என்று நீ ஜெபிப்பாயா? உறுதியாயிருப்பாயா? தெய்வ பயம் குடும்பத்தில் காணப்பட வேண்டும். குடும்பத்தின் மக்கள் தெய்வ பயத்தோடு அவரை கனம் பண்ண வேண்டும். தெய்வ பயம் என்று கூறும்பொழுது இது எதை காட்டுகிறது? கர்த்தரை பார்த்து பயந்து நடுங்குவது அல்ல, அவரை கனம் பண்ண வேண்டும். வாழ்க்கையின் தீர்மானங்களிலே, தெரிந்தெடுப்புகளிலே, செயல்களிலே அவர் கனம் பண்ணப்பட வேண்டும். இதுதான் தெய்வ பயம். அவருக்கு பிரியமில்லாதது எதுவும் நான் செய்யக்கூடாது. அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவரை நான் கனம் பண்ண வேண்டும். யோசேப்பு போத்திபாரின் மனைவியின் மூலமாய் சோதிக்கப்பட்ட பொழுது நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்கை தேவனுக்கு விரோதமாய் எப்படி செய்வேன் என்று கூறி ஓடிப்போனார் அல்லவா? அதே போல தெய்வ பயமுள்ளவராய் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு நாமும் செயல்பட வேண்டும். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை,
நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் யோசேப்பு. யோசேப்பு, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு பயந்தவனாய் நான் இருக்கிறேன், ஆகினாலே நான் இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட மாட்டேன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அந்த இடத்தை விட்டுவிட்டு ஓடிப்போனார். இதுதான் தெய்வ பயம். தன்னுடைய வேலையிலே, அலுவலிலே, வியாபாரத்திலே, குடும்ப வாழ்விலே செய்யும் தீர்மானங்கள், தெரிந்தெடுப்புகள் எல்லாம் கடவுளை பிரியப்படுத்த வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட வேண்டும். 128வது சங்கீதம் 1 வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தால் அவருடைய வழிகளில் நிச்சயமாய் நடப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம். இது மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானம். குடும்பத்திலே எத்தனையோ தெரிந்தெடுப்புகள் உண்டு, தீர்மானங்கள் உண்டு. பிள்ளைகளை வளர்ப்பதிலே, பிள்ளைகளின் எதிர்காலத்தை திட்டமிடுவதிலே, பிள்ளைகளுக்கு திருமண ஒழுங்குகள் செய்வதிலே, குடும்ப பொருளாதார நிலையிலே பலவிதமான தீர்மானங்களை செய்கிறோம். கர்த்தருக்கு பயந்து இந்த தீர்மானங்களை செய்கிறோமா? அப்பொழுது நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லைகள், உறவு பிரச்சனைகள், சமாதானமில்லாத நிலை, இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் கனம் பண்ணப்படாததுதான். இதை உணர்வாயானால் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பாயா? ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கும்படியா எனக்கு உதவி செய்யும், என்னை இடைகட்டும் என்று முழுவதுமாய் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? நிச்சயமாய் நீ பாக்கியவானாயிருப்பாய், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். எமது முகவரி: சத்திய வசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை